நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, நாள்தோறும் வத்திக்கான் வானொலியின் நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். உங்களுக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பு சகோதரன் பேசாலை தாஸ். லவ்தேத்து இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை தடம் தந்த தகைமை, விவிலிய தேடல் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. கோர்கியா மீது வெற்றி. யூதர்கள் பெந்தகோஸ்து திருவிழாவுக்கு பின் இதுமேயா நாட்டு ஆளுநனான கோர்கியாவை எதிர்க்க விரைந்தார்கள். அவன் 3000 காலாட்படையினரோடும் 400 குதிரைப்படையினரோடும் அவர்களை எதிர்த்து நின்றான். அவர்கள் போர் தொடுத்த போது யூதர்களுள் சிலர் கொலை செய்யப்பட்டார்கள். ஆனால் பக்கேனோருடைய ஆள்களுள் வலிமைமிக்க ஒருவரான தொசித்து குதிரை மேல் இருந்தபடியே கோர்கியாவை பிடித்துக் கொண்டார். அந்த கயவனுடைய மேலாடையை பற்றி கொண்டு அவனை மிக்க வலிமையோடு இழுத்த வண்ணம் உயிரோடு பிடித்துச் செல்ல எண்ணியிருந்தபோது திராக்கோன் குதிரை வீரர்களுள் ஒருவன் தொசித்து மீது பாய்ந்து அவருடைய தோளை துண்டித்தான். ஆகவே கோர்கியா மாரிசாவுக்கு தப்பி ஓடினான். எஸ்தரியும் அவருடைய ஆள்களும் நீண்ட நேரம் போர் செய்து களைப்புற்றிருந்ததால் தங்கள் சார்பாக இருந்து போரிடுவதற்கு தலைமையேற்று நடத்துமாறு ஆண்டவரை யூதா வேண்டினார். தம் தாய்மொழியில் போர்க்குரல் எழுப்பி புகழ்பாக்கள் இசைத்தார். எதிர்பாராத நேரத்தில் கோர்கியாவின் படையின் மீது பாய்ந்து அவர்களை புறமுதுகு காட்டி ஓடும்படி செய்தார். விவிலிய தேடல். திருப்பாடல் 35 பகுதி 8. நீதியை நிலைவரச் செய்வோம். நீதியின் தேவனே வரவேண்டும், நிம்மதியம் வாழ்வில் தர வேண்டும். ஏழைகள் ஆற்றலே நீ என்றோ, அவர்தம் வீழ்ச்சியும் தோல்வி என்றோ. நீதியின் தேவனே வரவேண்டும், அன்பர்களே, கடந்த வார நமது விவிலிய தேடலில் அமைதியின் தூதுவர்கள் ஆவோம் என்ற தலைப்பில் 35வது திருப்பாடலில் 19 முதல் 22 வரை உள்ள இறைவசனங்கள் குறித்து தியானித்தோம். இவ்வாரம் அதனை தொடர்ந்து வரும் 23 முதல் 26 வரை உள்ள 3 இறைவார்த்தைகளை குறித்து தியானிப்போம். இப்போது மனம் ஒன்றிய நிலையில் அவ்வார்த்தைகளை வாசிக்க கேட்போம். என் கடவுளே, கிளர்ந்தெழும். என் தலைவரே, விழித்தெழுந்து என் வழக்குக்கு நீதி கிடைக்கச் செய்யும். என் கடவுளாகிய ஆண்டவரே, உமது நீதிக்கேற்ப என் நேர்மையை நிலைநாட்டும். அவர்கள் என்னை பார்த்து களிக்க இடமளியாதேயும். அவர்கள் தங்கள் உள்ளத்தில் ஆம், நாம் விரும்பினது இதுவே எனச் சொல்லாதபடி பாரும். அவனை விழுங்கிவிட்டோம் என பேசிக்கொள்ளாதபடி பாரும். எனக்கு நேரிட்ட தீங்கை பார்த்து மகிழ்ச்சி அடைவோர் எல்லாரும் கலக்கமுறட்டும். என்னை விட தம்மை சிறந்தோராய் கருதுவோர்க்கு வெட்கமும் மானக்கேடும் மேலாடை ஆகட்டும். அன்பர்களே, கடந்த 2015ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதியன்று புதுதில்லியில் நடைபெற்ற நீதிபதிகள் மாநாட்டில் சட்ட புத்தகத்தில் உள்ளபடியோ அல்லது முந்தைய தீர்ப்புகளின்படியோ தீர்ப்புகள் வழங்குவது எளிது. தீர்ப்புகள் எந்த அளவுக்கு நியாயமாக இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம். கருத்து உருவாக்கத்தின் அடிப்படையிலோ அல்லது தகவல்களின் அடிப்படையிலோ
தீர்ப்புகள் வழங்காமல் சுய பகுப்பாய்வின் அடிப்படையில் நீதிபதிகள் தீர்ப்பு வழங்க வேண்டும். ஏனெனில் நீதிபதிகளை கடவுளுக்கு ஒப்பாக கருதுகின்றனர். சுயமாக கருத்துக்களை பகுத்தாய்வு செய்யவும் மனத்திறன் வேண்டும். அத்தகைய திறன் எளிதில் கிடைத்துவிடாது. எங்களைப் போன்ற அரசியல்வாதிகளை மக்கள் ஆழ்ந்து கவனித்து வருகின்றனர். தவறிழைக்கிறோம் என்றால் அக்குவேறு ஆணிவேராக பீத்து எறிந்து விடுவர். ஆனால் நீதிபதிகள் அப்படி இல்லை. நீங்கள் நினைத்தால் இவர் குற்றவாளி என தீர்ப்பு கூறி தூக்கு தண்டனை வழங்க முடியும். நீதித்துறையின் மீது எனக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது. நீதித்துறை மீது குற்றம் சாட்ட மிக குறைந்த வாய்ப்பே உள்ளது. இப்போதைய சூழ்நிலையில் நீதிபதிகள் சுய பகுப்பாய்வுக்கான ஒழுங்குமுறையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த முறை அரசு அல்லது அரசியல்வாதிகளிடம் இல்லை. அத்தகைய ஒரு ஒழுங்குமுறை இல்லை என்றால் நீதித்துறை மீதான நம்பிக்கை பாதிக்கப்படும். அது நாட்டையே பாதித்துவிடும். அரசியல்வாதிகளோ அல்லது அரசோ தவறு செய்தால் அது நீதித்துறையால் திருத்தம் செய்ய முடியும். நீதிபதிகள் தவறு செய்தால் அது ஒட்டுமொத்த நீதித்துறையையே பாதித்துவிடும். நீங்கள் வேண்டுமென்றே தவறிழைத்தால் எல்லாமே பாழாகிவிடும் என்று பேசினார் மோடி. மேலும் 2016 ஆண்டு புதுதில்லியில் நிகழ்ந்த வருடாந்திர முதல்வர்கள் மற்றும் தலைமை நீதிபதிகள் மாநாட்டில் பிரதமர் மோடி மேடையில் இருக்கும் போதே நீதித்துறை விவகாரத்தில் மத்திய அரசின் செயலற்ற தன்மையை தலைமை நீதிபதி தீரத் சிங் தாக்கூர் கடுமையாக தாக்கி பேசினார். இடையிடையே அவர் குரல் உடைந்து தழுதழுக்க பேசினார். நீதிமன்றங்களில் நீதிபதிகளை அதிகரித்து சாமானிய ஏழை மக்களுக்கும் விசாரணை கைதிகளாக சிறையில் வாடுபவர்களுக்கும் நீதி வழங்க நீதித்துறையின் சுமையை குறைத்து நீதித்துறையை காப்பாற்றுங்கள் என்று பிரதமர் மோடியிடம் அவர் கண்ணீர் மல்க உணர்ச்சிகர வேண்டுகோள் விடுத்தார். நம் பாரத பிரதமர் மோடி நீதித்துறை பற்றியும் நீதியை பற்றியும் இவ்வளவு உயர்வாக பேசினாலும் ஸ்டான் சுவாமி விடயத்தில் அவருக்கு மிக பெரும் அநீதி இழைக்கப்பட காரணமாயிருக்கிறார் என்பதுதான் சமூக ஆர்வலர்களும் மனித உரிமையாளர்களும் அவர் மீது முன்வைக்கும் குற்றச்சாட்டாக அமைந்துள்ளது. மேலும் ஸ்டான் சுவாமிக்கு இழைக்கப்பட்டது மாபெரும் அநீதி என்பது தற்போது உலக அரங்கில் உண்மையாகியிருக்கிறது. அருள் பணியாளர் ஸ்டான் சுவாமி அவர்களின் மடிக்கணனியில் ஹேக்கர்களால் திட்டமிட்டு ஜோடிக்கப்பட்ட பல சதி ஆவணங்கள் புகுத்தப்பட்டதாக அதிகாரப்பூர்வமாக நிரூபித்தது அமெரிக்காவைச் சேர்ந்த தடவியல் நிறுவனம். இந்த தவற்றிற்கு பதில் கூற முடியாமல் உலக அரங்கில் தலைகுனிந்து நின்றது NIA என்ற இந்திய புலனாய்வு அமைப்பு. போலியான பொய்ச்சான்றுகளால் ஸ்டான் சுவாமி குற்றவாளி என்று கருதி மரணம் இழைக்கப்பட்டிருந்தாலும் கடவுளின் பார்வையில் அவர் குற்றமற்றவர் என்பது இன்று உறுதியாகியிருக்கின்றது. உறங்காமல் ஓயாமல் உழைக்கின்றோ, உலகையும் வியர்வைகளால் நனைக்கின்றோ, விளைகின்ற பொருளில் எமக்குரிமை இல்லை, விம்முகின்ற குரல்களுக்கு முடிவும் இல்லை. எம் தெய்வமே இறைவா, 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 எம் தெய்வமே இறைவா, இந்நிலையில் இனி எமக்கு விடிவுண்டோ, முடிவுண்டோ, வாழ்வுண்டோ. என் கடவுளே கிளர்ந்தெழும், என் தலைவரே விழித்தெழுந்து என் வழக்குக்கு நீதி கிடைக்கச் செய்யும். என் கடவுளாகிய ஆண்டவரே, உமது நீதிக்கேற்ப என் நேர்மையை நிலைநாட்டும். அவர்கள் என்னை பார்த்து கலிக்கு இடமளியாதேயும் என்ற தாவீதின் வார்த்தைகள் ஸ்டான் சுவாமிக்கு கணக்கச்சிதமாய் பொருந்தி நிற்கின்றது. 45 ஆண்டுகளுக்கு மேலாக பூர்வீக இன மக்களின் மேம்பாட்டிற்காக அயராது உழைத்தார் ஸ்டான் சுவாமி. ஆனால் அவரை பெரியதொரு மாவோயிஸ்ட் தீவிரவாதியாக காட்டி கைது செய்து சிறையில் தள்ளி வதைத்தொழித்து கொக்கரித்து குதூகலித்தனர் அவரின் எதிரிகள். கைநடுக்க நோய் கொண்ட அவருக்கு குடிப்பதற்கு தண்ணீர் குவளை கூட கொடுக்காமலும் உணவருந்த அடிப்படை வசதிகளை தந்து உதவாமலும் அவரை மரண குழியில் தள்ளினர். ஆனால் அவர் குற்றமற்றவர் என்று கடவுள் அளித்துள்ள நீதியான தீர்ப்பால் அவர் சிறை செல்ல காரணமான அவரது எதிரிகள் அனைவரும் தற்போது வெட்கக்கேடு அடைந்துள்ளனர். இன்றைய உலகில் பலர் தங்களை நீதியின் காவலர்களாக காட்டிக்கொண்டாலும் கடவுளின் பார்வையில் பொய்யர்களாக, அநீதர்களாக,
அழிவுக்கு உரியவர்களாக கருதப்படுகின்றனர் என்பதே நிதர்சனமான உண்மை. மேற்கண்ட தாவீதின் வார்த்தைகள் அவருக்கு எந்தளவுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. ஆண்டவர் வருகின்றார், மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க வருகின்றார், நில உலகை நீதியுடனும் மக்களினங்களை உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார் என்றும், ஆண்டவர் முன்னிலையில் மகிழ்ந்து பாடுங்கள், ஏனெனில் அவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார், பூவுலகை நீதியுடன் ஆண்டிடுவார், மக்களினங்களை நேர்மையுடன் ஆட்சி செய்வார் என்றும் கடவுளின் தீர்ப்பு குறித்து வேறு சில திருப்பாடல்களிலும் எடுத்துரைக்கின்றார் தாவீது அரசர். நல்லதை படைத்த கடவுள்தானே கெட்டதையும் படைத்துள்ளார். அதனால் நல்லதை மட்டும் ஏற்பது போல கெட்டதையும் ஏற்றுக்கொண்டால் என்ன என்று ஒரு சீடர் தன் குருவிடம் கேட்டார். குரு சிரித்து கொண்டே அது அவரவர் விருப்பம் என்றார். மதிய உணவு நேரம் வந்தது. அந்த சீடர் தனக்கு அளிக்கப்பட்ட உணவை பார்த்து அதிர்ந்து விட்டார். காரணம், ஒரு கிண்ணத்தில் பசுமாட்டு சாணம் மட்டும் வைக்கப்பட்டு அவரிடம் உண்ண கொடுக்கப்பட்டது. ஒன்றும் புரியாமல் அச்சீடர் விழித்தார். அப்போது குரு புன்முறுவலுடன் அவரிடம் சொன்னார், பால் சாணம் இரண்டுமே பசுமாட்டிடமிருந்துதானே வருகிறது. அப்படியென்றால் பாலை ஏற்றுக்கொள்ளும் போது சாணியை ஏற்றுக்கொள்ளக் கூடாதா? அப்போதுதான் அச்சீடர் உண்மையை உணர்ந்து கொண்டார். அன்பர்களே, இன்றைய உலகில் அநீதியோடு சமரசம் செய்து கொள்வோர்தான் அதிகம் உள்ளனர். அதாவது, ஊரோடு ஒத்து போய் விடுவோம், நமக்கென்ன வந்தது, நான் ஒருவன் மட்டும் நீதி நேர்மையோடு நடந்து கொண்டால் இந்த உலகம் திருந்து விடுமா என்று அநீதியோடு ஒன்றாக கரம் கோர்த்து கொண்டு வாழ்கின்றனர் பலர். மேற்கண்ட கதை கூறுவது போல, நாம் உண்பதற்கு ஒரு தட்டில் பாலும் மறுத்தட்டில் சாணமும் வைக்கப்படும் போது நாம் பாலை மட்டுமே தெரிந்து கொள்கின்றோம். அவ்வாறே நம்மை சுற்றி நீதியான செயல்களும் அநீதியான செயல்களும் ஒருங்கே காணப்படும் நிலையில் நாம் நீதியான செயல்களை மட்டுமே தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம், நீதியான செயல்கள் அனைத்துமே கடவுளிடமிருந்து வருகின்றன. தாவீதுக்கு எதிராக சவுலரசர் எண்ணற்ற அநீதியான காரியங்களை செய்த போதிலும் அதை ஒத்த அநீதியான செயல்களை சவுலுக்கு எதிராக புரிந்திடாமல் நீதியான காரியங்களை மட்டுமே செய்து வந்தார் தாவீது அரசர். அதே வேளையில் அநீதியான செயல்களை அரங்கேற்றும் தனது எதிரிகளுக்கு தண்டனை அளிக்கவும் தனக்கு நீதி வழங்கவும் இப்பூவுலகில் நீதியை நிலைநிறுத்துமாறும் கடவுளிடம் முறையிடுகின்றார். ஆகவே அன்புக்குரியவர்களே, நாம் வாழும் இவ்வுலகில் நம்மை சுற்றி எத்தனை அநீதியான செயல்கள் நிகழ்ந்திடினும் மனம் தளர்ந்து விடாமல் தாவீதை போன்று அவற்றையெல்லாம் கடவுளிடம் ஒப்புக்கொடுத்து முறையிடுவோம். நீதியின் கடவுள் நம்முடனிருந்து நமக்கு என்றும் உதவுவார். அதற்கான அருள்வரங்களை இந்நாளில் ஆண்டவரிடம் கேட்டு மன்றாடுவோம். லஞ்சத்தால் வாழ்வை விலை பேசிடுவார், பஞ்சமெனும் சங்கிலியால் பூட்டிடுவார். லஞ்சத்தால் வாழ்வை விலை பேசிடுவார், பஞ்சமெனும் சங்கிலியால் பூட்டிடுவார். தேவையான பொருளை விலையேற்றிடுவார், ஏழை எங்கள் அழுகையிலே மகிழ்ந்திடுவார். எம் தெய்வமே இறைவா, இறைவா, இறைவா. எம் தெய்வமே இறைவா, இந்நிலையில் இனியமக்கு விடிவுண்டோ, முடிவுண்டோ, வாழ்வுண்டோ. நீதியின் தேவனே வர வேண்டும், நிம்மதியும் வாழ்வில் தர வேண்டும். ஏழைகள் ஆற்றலே நீ என்றோ, அவர்தம் வீழ்ச்சியும் தோல்வி என்றோ. நீதியை நிலைபெறச் செய்வோம் என்ற தலைப்பில் இன்றைய விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். அர்ப்பண வாழ்க்கைக்கு அழைக்கப்பட்ட இருபால் துறவியரும் நம்பிக்கை மற்றும் அமைதியின் இறைவாக்கினர்களாக வாழ்வதற்கு அழைக்கப்படுகிறார்கள் என்று கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. பிப்ரவரி 2 திங்கட்கிழமை இயேசு கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்ட திருவிழாவன்று
அர்ப்பண வாழ்விற்கு அழைக்கப்பட்ட துறவியரின் 30வது உலக நாள் சிறப்பிக்கப்பட்ட வேளை வத்திக்கான் புனித பேதுரு பெருங்கோவிலில் இடம்பெற்ற திருப்பலியின் மறைவுரையில் இத்தகைய அழைப்பொன்றை விடுத்தார் திருத்தந்தை. அன்றைய நாள் வாசகமான லூக்கா நற்செய்தியை மையப்படுத்தி சிமியோன், அன்னா மற்றும் குழந்தை இயேசுவுக்கு இடையேயான ஆழமான சந்திப்பை பற்றி பேசிய திருத்தந்தை இறைவன் மற்றும் மனித அன்பின் சந்திப்பை குறித்தும் எடுத்து காட்டினார். அர்ப்பண வாழ்விற்கு அழைக்கப்பட்டுள்ள இருபால் துறவியரும் இறைவாக்கினர்களாக பங்களிக்க வேண்டிய தங்கள் பணியின் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், தாராள மனப்பான்மை, இறைவேண்டல் மற்றும் தியாகத்தின் வழியாக கடவுளின் உடனிருப்பை அறிவிக்கவும் அவருக்கான வழியை தயாரிக்கவும் வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தார். பெருகிய முறையில் விசுவாசத்திலிருந்து விலகிச் செல்லும் உலகில், குறிப்பாக மிகவும் வலுக்குறைந்த நிலையில் இளைஞர், முதியோர், ஏழை, நோயாளர்கள் மற்றும் சிறை கைதிகளுக்கு பிறரன்பு பணிகளை ஆற்றுவதன் வழியாக அர்ப்பண வாழ்விற்கு அழைக்கப்பட்டவர்கள் கடவுளின் மீட்கும் உடனிருப்பிற்கு சான்று பகர வேண்டும் என்று ஊக்குவித்தார் திருத்தந்தை. இம்மன்னக வாழ்வுக்குரிய யதார்த்தங்களுக்கும் நிலைவாழ்விற்குமான நம்பிக்கைக்கும் இடையிலான பிரிக்க முடியாத பிணைப்புக்கு சான்று பகரும் அர்ப்பண வாழ்வின் புனிதத்தை மீண்டும் உறுதிப்படுத்தினார் திருத்தந்தை. இறுதியாக, உலகில் நம்பிக்கை மற்றும் அமைதியின் கலங்கரை விளக்கங்களாக தொடருங்கள் என்று அவர்களை வலியுறுத்தி கேட்டுக்கொண்டு தனது மறைவுரை சிந்தனைகளை நிறைவு செய்தார் திருத்தந்தை. பிப்ரவரி 1 ஞாயிறன்று வரவேற்பறை அதிகாரிகள், திருத்தந்தையின் வாகன ஓட்டுநர்கள், இரகசிய மற்றும் நம்பிக்கைக்குரிய வத்திக்கான் இல்ல பணியாளர்களை திருப்பிடத்தில் சந்தித்து மகிழ்ந்தார் திருத்தந்தை 14ஆம் லியோ. இச்சந்திப்பின் போது பொது பார்வையாளர்கள் சந்திப்புகள், அரசு அதிகாரிகளின் வருகைகள் மற்றும் திருத்தந்தையின் பிற நிகழ்வுகளின் போது நாள்தோறும் தனக்கு உதவி புரியும் அதிகாரிகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார் திருத்தந்தை. மேலும் திருத்தந்தை இல்லத்தின் அலுவலகத்தால் ஒருங்கிணைக்கப்பட்ட அவர்களின் பணி தனது அப்போஸ்தலிக்க பணியை ஆதரிப்பதாகவும் ஒவ்வொரு சந்திப்பின் தரத்தையும் வடிவமைப்பதாகவும் குறிப்பிட்டு காட்டினார் திருத்தந்தை. தயாரிப்பது, வரவேற்பது, வாழ்த்துவது என 3 வினைச்சொற்களுடன் அவர்களின் பணிகளை சுருக்கமாக குறிப்பிட்ட திருத்தந்தை, கவனமான தயாரிப்பும் கனிவான செயல்களும் அர்த்தமுள்ள கூட்டங்களுக்கு நல்லதொரு சூழலை உருவாக்குகின்றன என்று எடுத்து காட்டினார். அர்ப்பணிப்புடன் தங்கள் பணியை தொடர்ந்து ஆற்றுமாறு அவர்களிடம் கேட்டுக்கொண்ட திருத்தந்தை, திரு அவைக்கும் திருத்தந்தைக்கும் அவர்கள் அளித்த அர்ப்பணிப்பு நிறைந்த பணிகளுக்காக மீண்டும் தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு தனது உரையை நிறைவு செய்தார். மிலானோ கோர்டினா குளிர்கால விளையாட்டுப் போட்டிகள் தொடங்க தயாராகி வரும் நிலையில் மோதலில் ஈடுபட்டுள்ள நாடுகள் ஒலிம்பிக் போர் நிறுத்தத்தின் பண்டைய மரபை மதிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் ஒன்றை விடுத்தார் திருத்தந்தை 14ஆம் லியோ. பிப்ரவரி 1 ஞாயிறன்று வத்திக்கான் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த திருப்பயணிகளுக்கு வழங்கிய நண்பகல் மூவேளை இறைவேண்டல் உரையில் இந்த வேண்டுகோளை விடுத்தார் திருத்தந்தை. உடன் பிறந்த உறவையும் அமைதியான உலகத்திற்கான நம்பிக்கையும் ஊக்குவிப்பதில் ஒலிம்பிக் மற்றும் பாராலிம்பிக் விளையாட்டுகளின் பங்களிப்பை எடுத்து காட்டிய திருத்தந்தை, இதுதான் ஒலிம்பிக் போர் நிறுத்தத்தின் அர்த்தம் என்றும், இது விளையாட்டுகளை நடத்துவதோடு அதனுடன் இணைந்து வரும் மிகவும் பழமையான ஒரு வழக்கம் என்றும் சுட்டிக்காட்டினார். ஒலிம்பிக் போர் நிறுத்தம் கிமு 776ஆம் ஆண்டு பண்டைய கிரேக்கத்தில் அமலுக்கு வந்தது என்றும், அப்போது போரிடும் நாடுகள் விளையாட்டுப் போட்டிகளுக்கு முன்னும் பின்னும் தங்கள் போர் நிறுத்தத்தை கடைபிடிக்கும் என்றும் குறிப்பிட்டு காட்டினார் திருத்தந்தை. பிப்ரவரி 2 திங்கட்கிழமை காலை திருப்பீடத்தில் போர்ச்சுகல் குடியரசுத் தலைவர் மார்செலோ ரெபேலோ தே சோசா அவர்களை சந்தித்து உரையாடினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. திருத்தந்தையுடனான இந்த சந்திப்பை தொடர்ந்து ரெபேலோ தே சோசா அவர்கள் திருப்பீடச் செயலர் கர்தினால் பியேத்ரோ பரோலின் மற்றும் பன்னாட்டு உறவுகளுக்கான திருப்பிடத்துறையின் செயலர் பேராயர் பால் ரிச்சர்ட் காலகர் இருவரையும் சந்தித்து உரையாடினார். விவாதங்கள் சுமூகமானவையாகவும் திருப்பிடத்திற்கும் போர்ச்சுகலுக்கும் இடையிலான வலுவான இருதரப்பு உறவுகளை மீண்டும் உறுதிப்படுத்தியதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம். இதுவரையும் நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள். மீண்டும் மற்றொரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விடைபெற்றுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்.